சோனிக்கு என்ன எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீ பீச்சுக்கு போகணும்னு சொன்னீங்களேன்னு கூட்டிட்டு வந்தா இங்க வந்து என்னடி இப்படி நீர்க்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? அம்மா அம்மா, அவ எதுக்கு அழுகுறா நான் சொல்றேம்மா. சொல்லுடி, உன் தங்கச்சி எதுக்காக அழுதுட்டு இருக்கா? எம்மா, பீச்சுக்கு வந்தா மீன் தான் சாப்பிடணுமா, சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோண்டி சொன்னேன், அதுக்குதாம்மா அழுகுறா. ஏன்டி அவளுக்கு மீன் தான் வேணுமா? இல்லம்மா, அவளுக்கு சாக்லேட் தான் வேணுமா, ஆனா நான் சொல்ற சாக்லேட் வேணாமா. எம்மா இங்க பாருமா, அவ சொல்ற டார்க் ஃபேண்டசி தான் வாங்கணுமா, நான் சொல்றேன் டைரி மில்க் தான் வாங்கணும்னு. அது என்னடி டார்க் ஃபேண்டசி? எம்மா, அப்பா அடிக்கடி வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாருலாமா, பிஸ்கட் மாதிரி இருக்கும்ல. அது பிஸ்கட் தானே டீ, அது எப்படி சாக்லேட் ஆகும்? பார்க்க பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும், அந்த பிஸ்கட்டை உடைச்சு பார்த்தா உள்ள சாக்லேட் இருக்கும், அதான் வேணும்னு கேட்டேன். பிஸ்கட்டுக்குள்ள சாக்லேட் இருக்கறதுல எனக்கு பிடிக்காது, எனக்கு ஃபுல்லாவே சாக்லேட் வேணும். ஐயய்யய்யா, பீச்சுக்கு வந்தா பொரிச்ச மீன் வேணும், அதுக்கப்புறமா சுட்ட கான் வேணும்னு இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க என்னடி இங்க வந்து சாக்லேட் பிஸ்கட்னு அடிச்சுக்கிறீங்க? மா, ஒரே ஸ்நாக்ஸா சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. ஏண்டி, இந்த டார்க் ஃபேண்டசி சாக்லேட்டும் டைரி மில்க்கும் நீங்க சாப்பிட்டதே இல்லையோ, அதை தானே டெய்லி வாங்கி வாங்கி திங்கீங்க. அப்ப நாங்க என்னதான் சாப்பிட்றதா? இந்த ஸ்நாக்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது இல்லாம குர்குரே எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனால அதை வாங்க மாட்டோம். சரி சரி, இங்க பீச்சில் ஒரு சூப்பர் கடையை பார்த்தேன், அந்த கடையில வித்தியாசமான சாக்லேட்லாம் இருக்கும், அந்த கடைக்கு கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு பிடிச்சமான மிட்டாய் எல்லாம் வாங்கிக்கோங்க. பீச்சில் அப்படி என்னமா வித்தியாசமான மிட்டாய் கடை பார்த்தீங்க? அதோ அங்க பாரு, 90s கிட்ஸ் மிட்டாய் கடை. ஏம்மா, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இவ சாப்பிடுற மிட்டாய் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதுல 90ஸ்ல பிறந்தவங்க சாப்பிட்ட மிட்டாயெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப சாப்பிட்ற மிட்டாய் மாதிரி இல்லட்டி, அது எப்ப சாப்பிட்டாலும் போரே அடிக்காது. அது இல்லாம அது எங்களோட மிட்டாய் மட்டும் இல்ல, எங்களோட அழகான ஞாபகங்களும் கூட. வாடி, அந்த கடைக்கு உங்களை கூட்டிட்டு போய் என்னோட ஞாபகத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோனி நம்ம அம்மாவோட 90s கிட்ஸ் வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உள்ள மிட்டாய் எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், 90s மிட்டாய் எப்படி இருக்குன்னு அதையும் சாப்பிட்டு பார்த்துருவோமே டி. வா, எப்படியே மிட்டாய் சாப்பிட போறோம், அவ்வளவுதானே. வா வா, சீக்கிரம் வா, இல்ல அம்மாவே வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சரியா சின்னட்டி? காற்று வாங்க போனேன், ஒரு மிட்டாய் வாங்கி வந்தேன். பீச்சுக்கு காத்து வாங்க போனேன், ஒரு மிட்டாய் வாங்கி வந்தேன். பார்த்து பார்த்து வாங்கு, இது 90s கிட்ஸ் மிட்டாய். அடடட, பார்த்து பார்த்து வாங்கு, இது 90s கிட்ஸ் மிட்டாய். காத்து வாங்க வந்து ஒரு மிட்டாய் வாங்கி போங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. 90s கிட்ஸ் மிட்டாய், 90s கிட்ஸ் மிட்டாய், 90s கிட்ஸ் மிட்டாய். 90s கிட்ஸ் மிட்டாய்ங்கிறது 90s மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது இல்ல, இப்போ உள்ள கிட்ஸ் சாப்பிடலாம். நீங்களும் வாங்கி டேஸ்ட் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், சிகரெட் மிட்டாய், கல்கோனா மிட்டாய், கோனு மிட்டாய், ஐஸ் மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், இழந்த விட, பூமரே, டேடி மம்மி, பார்லேஜின்னு பலவிதமான மிட்டாய். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இல்லையே. அது ஏன் ஏன் ஏன்? ஏன்னா கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்து அதுவும் வளர்ந்துருச்சு. அந்த காலத்துல நாங்க எப்படி எப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா? எம்மா, உன்ன அந்த காலம் சொல்லி சொல்லி அறுக்காதம்மா, மிட்டாய் வாங்கி தரேன், நீ அதை வாங்கு முத. அன்னைக்கிலேயேக்கா, அந்த காலத்துல இருந்தது எல்லாத்தையும் திருப்பி இனிமேல் கொண்டு வர முடியாது, ஆனா அந்த காலத்துல இருந்த மிட்டாயை நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன்க்கா. இதை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த காலத்து சுவை மட்டும் இல்லக்கா, ஞாபகங்கள் கூட திரும்பி கிடைக்கும். எம்மா, ஓவர் சீன் உடம்புக்காகாது, போய் மிட்டாய் வாங்கி கொடுமா. கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு சீனை போட முடியலடி, உடனே கலாச்சு விட்டுருதாளுங்க. ஒண்ணு அந்த காலத்துல நாங்க என்ன உருட்டுன்னு உருட்ட ஆரம்பிச்சிடுற, நான் யாரட்டி தூக்கி போட்டு உருட்டுனேன், நீ நல்லா தானே இருக்க. ஐயோ அக்கா, இந்த கால பிள்ளைங்களை மட்டும் இல்லக்கா, அவங்க பேசுறத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நான் என்னத்தை உருட்டுனேன்னு இவ உருட்டுன்னு சொல்றான்னு புரியலட்டி. என்ன இன்னைக்கிலேயேக்கா இப்படி வெள்ளந்தியாவே இருக்கீங்க? உருட்டு அப்படின்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம், உருட்டுன்னு உருட்டுனா சொல்லு நல்லா பொய் சொல்லுன்னு அர்த்தம். ஆண்டி, எங்க அம்மா சரியான பூமரு, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 90s கிட்ஸ் முட்டாயை காட்டுங்க. அடியே இரு, முதல்ல எனக்கு இதுக்கு அர்த்தம் சொல்லுடி. எதுக்கு வீட்டுல வச்சு நீயும் உங்க அப்பனை சேர்ந்துக்கிட்டு என்ன பார்த்து பூமருன்றீங்களே, அது ஏன்டி? பீச்சு கூட்டு வர்றது நானு, சோறாக்கி போடுறது நானு, ஸ்கூல்ல கொண்டு விடுறது நானு, எல்லா வேலையும் செஞ்சு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறது நானு, துவைக்கிறது நானு, எல்லா வேலையும் செய்யற உங்க அப்பன் நீ சேர்ந்து இன்னைக்கு குசு குசுன்னு என்ன பார்த்து பூமருன்றீங்க. அதெல்லாம் அப்படிதான், நீ சரியான பூமருமா. அம்மா, அவகிட்ட போய் பூமருக்கு ஏமா அர்த்தம் கேட்கிற, நான் சொல்லி தரேன், நீ ஏது ஒழுங்கா சொல்லுடி. பூமர்னா என்ன அர்த்தம்? அம்மா, பூமர்னா நீ மொக்க போடுறன்னு அர்த்தம்மா, நீ சரியான பூமர்னா சரியான மொக்கன்னு அர்த்தம்மா. ஆண்டி, உங்க அப்பனை நீயும் என்னை கூப்பிட்டு வச்சு பேசி போகும்போது பூமர்னு சொல்றதுக்கு மொக்க போடுறன்னு அர்த்தமாட்டி. இரு, வீட்டுக்கு வந்து உன்னையும் உங்க அப்பனையும் விளக்கமா தலையை சாத்துறேன்.
ஏன்டி அம்மிட்ட போட்டு கொடுத்த பாரு அம்மா எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மிட்டாய் வாங்கி தருவல்ல அதுக்கு தான். அன்னைக்கிளி அக்கா இப்படியே கோவப்பட்டா எப்படிக்கா? மிட்டாய் வாங்க ஃபர்ஸ்ட். அதுவும் சரிதான்டி, இவளுக்கு கிடைக்கிறாளே அறவே காடு. ஆமா 90s கிட்ஸ் மிட்டாய் கடை திறந்திருக்கியே, எப்படி ஓடுது? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுதுக்கா. என்னென்ன மிட்டாய் வச்சிருக்கடி உன் கடையில? இதோ இதுல இருக்க எல்லா மிட்டாயும் வச்சிருக்கேன்க்கா. இந்த காலத்துல பாயாசம்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவேமே அந்த பாயாசம் வச்சிருக்கேன். அப்புறம் பேப்பர் மிட்டாய் வச்சிருக்கேன், இலந்த வடை இருக்குது, இதோ குச்சி மிட்டாய், கரண்டி மிட்டாய், அதிகமா வாங்கி சாப்பிடுற ரெட்டலை மிட்டாய், புளிப்பு மிட்டாய், நூல் கட்டி வச்சிருப்பாங்களே சுத்து மிட்டாய், டேடி மம்மி மிட்டாய், பார்லேஜி பிஸ்கட்டு, கல்கோனா மிட்டாய், சூட மிட்டாய், ஏன் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிகரெட் மிட்டாய் கூட இருக்கு. அது மட்டும் இல்லக்கா, அப்புறம் ஆசி சாக்லேட்டு, மேங்கோ பைட் சாக்லேட்டு, ஆல்பன் லீபல் சாக்லேட்டு, 90ஸ்ல உள்ள எல்லா சாக்லேட்டும் இருக்குக்கா. அந்த காலத்துல ஆரஞ்சு வில்ல, துட்டு வில்ல, பொரி உருண்டை எல்லாமே இருக்குக்கா. கேட்டீங்களாட்டி எவ்வளவு மிட்டாய் இருக்குன்னு? இந்த காலத்துல இப்படிப்பட்ட மிட்டாய் இருக்காடி? அம்மா இந்த பேரை கேட்டாலே புதுசா இருக்குமா. பேப்பர் மிட்டாய்னா எப்படிமா? பேப்பரை கடிச்சு கடிச்சு திண்டீங்களோ? இதோ இருக்குல்ல டீ, பார்க்க அப்பள சைஸ்ல இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும், வாயில போட்டா கரைஞ்சிரும். கல்கோனானா கல் வச்சு செஞ்சிருப்பாங்களாமா, அதை கடிக்க முடியுமா? அடியே அவ்வளவு ஈஸியா அந்த கல்கோனா மிட்டாயை கடிக்க முடியாது. வாயில போட்டு சீப்பிட்டு இருந்தோம்னா அது பாட்டுல ஒரு உரமா கிடக்கும். நாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இது சீப்பி 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 அப்படியே சாப்பிடுவோண்டி. செம்ம டேஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு ஒரு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இவ்வளவு காசு ஏதடி? கிடைக்கிற கொஞ்சம் காசுக்கு கல்கோனா மிட்டாய் வாங்கணும்னு வச்சுக்கோயேன், ரொம்ப நேரம் சாப்பிடலாம். ஆமா நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி மிட்டாய் தான் இருக்கும். அந்த காலத்துல எல்லாரும் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்கடி, யாராச்சும் ஒருத்தர் தான் ஆசை சாக்லேட் கொடுப்பாங்க. மிச்சம் எல்லாரும் ஆரஞ்சு வில்லாய் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆசை சாக்லேட் கொடுத்தா பெருசா தெரியும் டீ. அதுவும் இல்லாம நகாலத்தன்னு ஒரு சாக்லேட் இருக்கும், என்னோட ஃபேவரட்டே அதான். ஆல்பின் லேபிள் இருக்கும், மேங்கோ ஃபைட் இருக்கும், ஆரஞ்சு சாக்லேட் இருக்கும், சும்மா டேஸ்டா இருக்கும். அது சரி, எதுக்கு ஒரு மிட்டாயை நூல் போட்டு கட்டியிருக்காங்க? அதுவா, அது பேர் தான் சுத்து மிட்டாய்ன்னு சொல்லுவோம். இந்த மிட்டாயை சாப்பிடவும் செய்யலாம், விளையாடவும் செய்யலாம். அதான் இந்த காலத்துல கிண்டர் ஜாய் இருக்கு, அத மாதிரி வச்சுக்கோயேன். என்னடா இது கிண்டர் ஜாய் மாதிரி இந்த சுத்து மிட்டாய்? அது எப்படி? அது வேற ஒன்றும் இல்லை, கிண்டர் ஜாயில் ஒரு பக்கம் டாய்ஸும் ஒரு பக்கம் சாக்லேட்டும் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டாய்ஸ் வச்சு விளையாடிக்கலாம், சாக்லேட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஆனா இந்த சுத்து மிட்டாயை வச்சு எப்படி விளையாடுறது? இதுல உள்ள நூலை எல்லாம் பிரிச்சுட்டு சொங்கி சொங்கின்னு நாங்க 2 கைட்டும் இழுத்து இழுத்து ரொம்ப நேரம் விளையாடுவோம். யார் ரொம்ப நேரம் வச்சு விளையாடுறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா லைட்டா சீப்பி 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 மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே திரும்பவும் சுத்தி சுத்தி விளையாடுவோம். கடைசியா கடக்குன்னு கடிச்சு மிட்டாய் வாயில போட்டு நூலை தூர போட்டுருவோம். எப்படி எங்க சுத்து மிட்டாய் ஸ்டைலு. வாவ், இப்பெல்லாம் இந்த மிட்டாய்க்கு விலை கூடி இருக்கும் என்னடி? இப்ப கிடைக்கிற 5 ஸ்டார் சாக்லேட்டே 5 ரூபான்னு விற்கிறாங்கம்மா. இந்த மிட்டாயில விலை ஜாஸ்தியா இருக்கும், சொல்றது கரெக்ட் தான். ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, சுத்து மிட்டாய் அப்ப 50 பைசாக்கு வித்தது இப்போ 1 ரூபாய் தான். அதிகெல்லாம் ஒன்றும் விலை கூடல, தாராளமா இன்னும் வாங்குற விலையில தான்க்கா இருக்கு. ரொம்ப நேரமா ஒரு டவுட், டேடி மம்மி மிட்டாய்னா என்னம்மா? டேடி மம்மி மிட்டாய்ங்கிறது ஒரு கவரடி. அந்த கவரை நேர வச்சு பார்த்தா ஒரு லேடி மாதிரியும், தலைகளை வச்சு பார்த்தா ஒரு மென் மாதிரியும் தெரியும். அதாவது டேடி மம்மி உள்ளனா பாக்குதான். இந்த மிட்டாய் தான் டேடி மம்மி மிட்டாய்னு சொல்லுவோம். இதோ டேடி மம்மி மிட்டாய் கூட இருக்குக்கா நம்ம கடையில. மாமா இன்னைக்கு இந்த மிட்டாய் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குமா, நான் இதுல கொஞ்சம் வாங்கிக்கவா? அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்குமா, நானும் 1-2 மிட்டாய் வாங்கிக்கவா? 1-2 மிட்டாய் இல்லாட்டி எத்தனை மிட்டாய்னாலும் வாங்கிக்குவேன். எல்லா மிட்டாயிலனாலும் 1-1 வாங்கிக்கடி. என்னம்மா இது எப்பவும் 2 கேட்டா 1 வாங்க சொல்லுவீங்க, இன்னைக்கு எல்லாமே வாங்கிக்கோன்னு சொல்றீங்க? அடியே இந்த மிட்டாய் எல்லாம் வெறும் மிட்டாய் மட்டும் இல்ல, இது எல்லாமே எங்களோட ஞாபகங்கள் டி. சரியா சொன்னீங்க நக்கிலியக்கா. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிசமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏனோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை சுமந்தது போலே, கண்களின் ஓரம் கண்ணீர் வருதே. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ் மிட்டாய் பார்த்தோன்னே உங்க ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு 90s கிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம இப்ப இல்ல கிட்ஸுக்கு யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ் மிட்டாய் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு சில நேமை இப்ப நாம பார்க்கலாம். கருப்பசாமி, புஷ்பராணி, ஜெகா, கண்ணதாசன், ராஜபிரியா, மகா, ராதிகா, பொன்மலர், ஜபா, செல்வம், தமிழ் செல்வம், ஸ்ரீமதி, பிரேமலதா, மாரி, நிதிஷா, கோகிலா, கௌசல்யா, உமாதேவி, முருகன், ராமு, கண்ணன், இசைக்குமுத்து, ராஜேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும்.